உலகத்தில் ஒரே ஒருவர் தான் மௌத்தாகாமல் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவரும் மௌத்தாகும் காலம் நெருங்கிக் கொண்டிருக்கிறது சகோதரர்களே. யார் அது? அவர்தான் ஹதரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம். 2000 வருடங்களாக 2வது வானத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் ஹதரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிலிருந்து ஒரே இரவில் பலஸ்தீனுக்கு போனார்கள். மக்காவிலிருந்து அந்த காலத்தில் பலஸ்தீனுக்கு போவதாக இருந்தால் 1 மாதம் பிரயாணம் செய்ய வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஒரே இரவில் அழைத்து கொண்டு போனார்கள். அங்கே 1,24,000 நபிமார்கள் இருந்தார்கள். அனைவருக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகை நடத்திவிட்டு வானலோகத்தை நோக்கி உயர்த்தப்பட்டார். அங்கே 1வது வானத்தில் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை கண்டார்கள். 2வது வானத்தில் ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை கண்டார்கள். 3வது வானத்தில் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை கண்டார்கள். 4வது வானத்தில் இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாத்தை கண்டார்கள். 5வது வானத்தில் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்தை கண்டார்கள். 6வது வானத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாத்தை கண்டார்கள். 7வது வானத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை கண்டார்கள். சகோதரர்களே, 2வது வானத்தில் இருக்கும் ஈசா அலைஹிஸ்ஸலாம் வானத்தை நோக்கி உயர்த்தப்பட்டு கிட்டத்தட்ட 2000 வருடங்கள் தாண்டிவிட்டது. ஈசா அலைஹிஸ்ஸலாம் பிறந்த உலகத்தில் 2024 ஆண்டுகள் முடிந்து விட்டது. சகோதரர்களே, ஒரு நாள் வரும், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் வருவார். காபத்துல்லாவுக்கு பக்கத்தில் ஹஜருல் அஸ்வதுக்கு பக்கத்தில் மஹ்தி வந்து விட்டார் என்பதாக ஒரு அறிவித்தல் கொடுக்கப்படும். அன்றைக்கு தான் அவருக்கு தெரியும் நான் தான் மஹ்தி என்று. அன்றைக்கு தான் அவருக்கு தெரியும். முழு மக்களும் முழு முஸ்லீம்களும் மஹ்தியோடு பையத் செய்வார்கள். சகோதரர்களே, மஹ்தி மக்காவிலிருந்து டமஸ்கஸ் வரைக்கும் யுத்தம் செய்வார். யுத்தம் செய்து இஸ்லாமிய கிலாஃபத்தை நிலைநாட்டிக் கொண்டே செல்வார். சிரியாவுக்கு போவார். அங்கே டமஸ்கஸிலே ஒரு பள்ளிவாசல் இருக்கிறது, மஸ்ஜிது தாபிக், ஜாமிஉ திமஷ்க். உமையாக்களுடைய கிலாஃபத்தில் கட்டப்பட்ட பள்ளிவாசல். லட்சக்கணக்கான மக்கள் அங்கே நின்று தொழலாம். சகோதரர்களே, அந்த பள்ளியில் தான் யஹ்யா அலைஹிஸ்ஸலாத்துடைய ஜனாசா இருக்கிறது. அந்த பள்ளியில் தான் சலாஹுத்தீன் அய்யூபியுடைய ஜனாசா இருக்கிறது. அந்த பள்ளியில் தான் ஹுசைன் ரதியல்லாஹு அன்ஹுடைய தலை கொண்டு போய் வைக்கப்பட்டது. பின்னால் அது மதீனாவுக்கு அனுப்பப்பட்டது என்பதாக வரலாறுகள் சொல்கிறது. அந்த பள்ளியில் தான் முஸ்லிம்களை வைத்துக்கொண்டு ஹதரத் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் ஒரு தொழுகை நேரத்தை எதிர்பார்த்து உட்கார்ந்திருப்பார். அந்த நேரத்தில் தான் உலக வரலாறு காணாத ஒரு அதிசயம் நிகழும். என்ன அதிசயம்? 2வது வானத்தில் இருக்கும் ஈசா அலைஹிஸ்ஸலாம் இறங்கக்கூடிய காலம் நேரம் நெருங்கும். சகோதரர்களே, சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹு தஆலா 2 மலக்குமாரை நியமிப்பான். ஹதரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் 2வது வானத்தில் இருந்து அந்த 2 மலக்குமார்களுடைய ரெக்கையில் இப்படி தொங்குவார்கள். குங்கும நிறத்தில் உடுப்பு போட்டிருப்பார்கள். சகோதரர்களே, கொண்டை வளர்த்திருப்பார்கள். உர்வத்து இப்னு மஸ்ஊத் என்ற சஹாபியை போல் அழகாக சிவப்பாக இருப்பார்கள். தலையை குனிந்தால் முத்துக்களைப் போல வியர்வை கொட்டி கொண்டிருக்கும். முழு உலகமும் பார்க்கும். ஈசா அலைஹிஸ்ஸலாம் 2வது வானத்திலிருந்து அந்த டமஸ்கஸ் நகரத்தின் கிழக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய வெள்ளை மினாராவில் இறங்குவார். சகோதரர்களே, ஹதரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் இறங்குவார். 33 வயதில் உயர்த்தப்பட்டவர் அதே 33 வயதோடு இறங்குவார். அல்லாஹ்வுடைய சக்தி அதற்கு நிகராக யாரும் கிடையாது. இறங்கினால் அல்லாஹ் ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய மூச்சு காத்தை நஞ்சாக மாற்றுவான். மூச்சு காத்தை நஞ்சாக மாற்றுவான். எந்த யூதன், எந்த யகூதி ஈசா அலைஹிஸ்ஸலாத்தினுடைய மூச்சு காத்து படுமோ அவன் செத்து கீழே விழுந்து விடுவான். சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமிடம் கேட்கப்பட்டது,
ஒரு மனிதனுடைய மூச்சு காத்து எவ்வளோ தூரம் போகும்? கொஞ்ச தூரம் தானே போகும். இல்லை இல்லை, ஈசா அலைஹிஸ்ஸலாம் மூச்சு விட்டால் அவருடைய கண்ணுக்கு எட்டிய தொலை தூரம் அவருடைய மூச்சு காத்து போகும். தஜ்ஜாலை விரட்டுவார்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாம். தஜ்ஜால் யூதர்களுடைய தலைவர்களாக இருப்பான். ஈசா அலைஹிஸ்ஸலாம் முஸ்லிம்களுடைய ஜனாதிபதியாக இருப்பார். சகோதரர்களே, ஈசா அலைஹிஸ்ஸலாம் தஜ்ஜாலை விரட்டி போவார்கள். விரட்டி போகக்கூடிய நேரம் தஜ்ஜால் தண்ணீரில் உப்பு கரைவதைப் போல கரைய ஆரம்பிப்பான். தண்ணீரில் உப்பு கரைவதைப் போல கரைய ஆரம்பிப்பான். பெலஸ்தீனுக்கு கொண்டு போய் தஜ்ஜாலை பாபுல் லுத் என்ற இடத்தில் வைத்து ஈசா அலைஹிஸ்ஸலாம் தஜ்ஜாலுடைய கழுத்தை வெட்டுவார்கள். சகோதரர்களே, அன்றைய தினத்திலிருந்து இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தின் சென்ட்ரல் கவர்மெண்டாக, மத்திய அரசாக சகோதரர்களே பெலஸ்தீன் தலை தூக்க ஆரம்பிக்கும். பெலஸ்தீனை பத்தி என்ன நினைக்கிறீங்க? இன்னைக்கு பயங்கரவாதம், இன்னைக்கு யுத்தம், இன்னைக்கு கலவரம் இல்லை. இன்னமஅல் உஸ்ரி யுஸ்ரா ஃபஇன்னமஅல் உஸ்ரி யுஸ்ரா. அல்லாஹ் சொல்கிறான், கஷ்டத்துக்கு பின்னால் லேசை நான் வைத்திருக்கிறேன். இப்பொழுது பலஸ்தீன் மக்கள் கஷ்டத்தில் இருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு ஈசா அலைஹிஸ்ஸலாம் இறங்குவாரோ இந்த உலகத்தில், அதற்கு பின்னால் பலஸ்தீன் தான் இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தின் மத்திய பேரரசு. என்ன சொல்ல வருகிறேன்? அந்த ஈசா அலைஹிஸ்ஸலாம் திருமணம் முடிப்பார்கள், ஹஜ் செய்வார்கள். இந்த முறை அல்லாஹ் அந்த இடத்துக்கு போகக்கூடிய பாக்கியத்தை தந்தான். மதீனாவிலிருந்து 60 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிறது ஒரு கிணறு. அந்த கிணத்துடைய பெயர் பிரு ரௌஹா. ரௌஹா என்ற கிணறு. சகோதரர்களே, 70 நபிமார்கள் அந்த கிணத்தில் தண்ணீர் குடித்திருக்கிறார்கள். ஹதரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சஃபியா நாயகியுடைய வலீமா அந்த இடத்தில் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்தார்கள். அந்த தண்ணீரை நாங்களும் குடித்தோம். 70 நபிமார்கள் அந்த வழியால் தான் ஹஜ்ஜுக்கு வந்திருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மூசா அலைஹிஸ்ஸலாம் கூட சிவப்பு நிற ஒட்டகத்தில் ஏறி லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் தல்பியா ஓதிக்கொண்டு அந்த வழியால் தான் ஹஜ்ஜுக்கு வந்தார். அதே வழியால் தான் இன்ஷா அல்லாஹ் ஈசா அலைஹிஸ்ஸலாம் தல்பியா சொல்லிக்கொண்டு ஹஜ்ஜுக்கு வருவார். சகோதரர்களே, அதற்கு பின்னால் ஈசா அலைஹிஸ்ஸலாமும் மௌத்தாகி விடுவார். ஈசா அலைஹிஸ்ஸலாமும் மௌத்தாகினதுக்கு பின்னால் முஸ்லிம்களும் மௌத்தாகி விடுவார்கள். அதற்கு பின்னால் காஃபிர்கள் மட்டும்தான் உலகத்தில் இருப்பார்கள்.